வணக்கம். ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல். நான் உங்கள் லியோ எம் சிவராமன். புத்தாண்டு ராசி பலன்கள் 2026. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். இது உங்களோட சேனல், ப்ரமோட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீன ராசி அன்பர்களே, இப்பொழுது உங்களை பலன் பார்த்துருவோம். 2026க்கான பலன். ஃபஸ்ட்டு கிரக நிலவரத்தை பார்த்துருவோம். சனி பகவான் உங்கள் ஜென்ம ராசியான மீனத்திலேயே இருக்கார். குரு பகவான் உங்கள் ராசி அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார். ஜூன் வரலும். ஜூனுக்கு அப்புறம் 5ஆம் இடத்துக்கு மாறிடுவார். 4ஆம் இடம் உங்களுக்கு சுகஸ்தானங்கள், வண்டி வாகனம், தாயார் உறவு இதெல்லாம் சேரும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த 2 இடத்துலையும் குரு இந்த வருஷம் ஃபுல்லாக பயிற்சி பண்ணுறது ஒரு பெரிய விசேஷங்க. ராகு உங்கள் ஜராசிக்கு 12ஆம் இடம். அதை 12ஆம் இடத்துலையும், கேது 6ஆம் இடத்துலையும் வந்துடுவாருங்க. இதுதாங்க உங்களுடைய கிரக பலன். இப்போ பலனுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடும். ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் 4ஆம் வீடான மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்வதால் வீடு, வண்டி, வாகனம், தாய் வழி உறவு அதிக நாட்டம் செலுத்துவீர்கள். ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு 5ஆம் வீடான கடக ராசிக்கு செல்வது அதிர்ஷ்டத்தின் கதவுகளை திறக்கும் அருமையான மாற்றங்களாகும். இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகுதான் உங்களுக்கு பல முக்கியமான வெற்றிகள் கிடைக்கும். உங்கள் ராசியிலே சனி பகவான் சஞ்சாரிப்பதால் உங்களுக்கு ஜென்ம சனி தொடங்கியிருக்கிறது. இதனால் உங்கள் ஆரோக்கியத்திலும் தொழிலில் முடிவெடுப்பதிலும் அதிக நிதானம் தேவை. ராகு உங்கள் 2ஆம் வீடான கும்பராசியில் சஞ்சரிப்பது தனம், வாக்கு ஸ்தானத்தை நீங்கள் சற்று உஷாராக கையாள வேண்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மாறுவது நல்ல ஒரு அதிர்ஷ்டமான பலனை உங்களுக்கு தரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. முதலீடுகளில் இருந்த சிக்கல்கள் நீங்கி லாபம் காணத் தொடங்கும். பின்னும் செலவினங்களும் கட்டுப்படும். தேவையற்ற முதலீடுகளை தவிர்க்கவும். உங்கள் உள்ளுணர்வுகளை நம்புவது அவசியம். சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். தொழில் மற்றும் உத்தியோகம். விடாமுயற்சியால் வெற்றி. உத்தியோகத்துறையில் உள்ள மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு சற்று சவாலாகவே இருக்கலாம். ஜென்ம சனியில் காரணமாக உங்கள் வேலையில் எதிர்பாராத நெருக்கடிகள், மேலதிகாரிகளின் கெடிபிடிகள் மற்றும் உடன் பணிபுரிவோரின் கருத்து வேறுபாடுகள் வரலாம். எனினும் உங்களின் விடாமுயற்சியால் இந்த சவால்களை நீங்கள் உறுதியாக சமாளிப்பீர்கள். ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவின் அருளால் தடைபட்டிருந்த பதவி உயர்வு கிடைக்கலாம். வேலை மாற்றம் அல்லது ஊர் மாற்றம் பற்றி சிந்தனைகள் உங்களுக்கு வரக்கூடும். தொழில் முனைவோர் மற்றும் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. போட்டியாளர்களை சமாளிக்க நீங்கள் சற்று அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். உங்கள் திறமைகளால் மட்டுமே நீங்கள் வெற்றி காண முடியும். குடும்பம் மற்றும் உறவுகள். அமைதி மலரும். குடும்பம் உறவுகள் பொறுத்தவரை ஜென்ம சனியின் ஆதிக்கத்தில் வாழ்க்கை துணைவரின் சிறு சலசலப்புகள் மறையலாம். எனவே நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியம். குடும்பத்தில் அமைதியை பாதுகாக்கும் 2ஆம் வீடான ராகுவின் காரணங்களால் வார்த்தைகளில் கவனம் தேவை. கடுமையான பேசுவதை தவிர்க்க வேண்டும். ஜூன் மாதத்திற்கு பிறகு 5ஆம் வீட்டுக்கு செல்லும் குருவின் பலத்தால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் மகிழ்ச்சியான தருணங்களும் கூடும். பெற்றோரின் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. ஆரோக்கியம் மற்றும் கல்வி. பாதுகாப்பு தேவை. ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் ஜென்ம சனி நேரடியாக தங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் நீங்கள் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். சோர்வு, அஜீரணம், எலும்பு மற்றும் மூட்டு தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். மன அழுத்தத்தை குறைக்க யோகா, எக்ஸசைஸ், வாக்கிங் போன்ற தினசரி பழக்க வழக்கங்களை மேற்கொள்ள வேண்டும். கேது 6ஆம் இடத்தில் எதிர்பாராத விபத்துகள் அல்லது சிறு சிறு காயங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பயணத்தின் போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு வெற்றி நிச்சயம். குருவின் பலன் உங்களுக்கு உயர்கல்விக்கான வெளிநாடு செல்ல தூண்டும். 5ஆம் வீட்டு குருவின் அருளால் 2ஆம் பாதியில் உங்களுக்கு புத்திசாலித்தனம் மேம்படும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற விடாமுயற்சியுடன் முடித்தால் வெற்றி காண்பீர்கள்.
இந்த ஆண்டு நல்லபடியாக அமைய உங்களை வாழ்த்துகிறேன். இறைவனின் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் சேனல், ப்ளீஸ் ப்ரொமோட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.